ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அள்ளி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தரமான சைகை செஞ்சுருக்காங்க. இந்த ராஜேஸ்வரியை பார்த்திங்கன்னா கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க தாங்க சொல்லும்படி. மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாயை கொடுத்து புண்ணாக்கிவாங்கள்ல, அது இந்த ராஜேஸ்வரியோட விஷயத்தில் நடந்திருக்குங்க. நம்முடைய மல்லியை விஜய் கிட்ட தப்பான ஒழுக்குங்க ன்ற மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா. அதே சமயம் நம்முடைய மல்லிக்கிட்ட அதெல்லாமே ஓப்பனாக பேசுகிறாங்க. உன்னுடைய மொபைலில் 1 மணி நேரம் நான் தான் பேசினேன், என்னுடைய மொபைலில் புது சிம் கார்டு போட்டு ஆன் பண்ண அப்படின்ற விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுகிறாங்க. அதை நம்மளுடைய மல்லி ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட காட்டினப்போ புருஷன் முன்னாடிக்குள்ளே ஒளிவு மாதிரி இருக்கக்கூடாது மல்லி, இதை விஜய் போட்டு காட்டுறேன்றாங்க. நம்மளுடைய மல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீடியோ போட்டு காட்டினா இந்த ராஜேஸ்வரியோட நிலம் என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுமே இந்த வீடியோவை தரமான செய்கையை செஞ்சு விட்டாங்களான்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன சொன்னாலும் நம்முடைய மல்லியை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுவும் போக நம்முடைய மல்லி மேலே இப்படி நடத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தை விஜயோட மனசில் உருவாக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா. இந்த எண்ணம் போகிறதுக்கு இந்த வீடியோவை நம்முடைய மல்லி காட்டினா மட்டும்தாங்க இருக்கும். அதுவும் போக உங்களுக்கு எப்படி நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு மேலே எப்படி நீங்கள் இந்த மாதிரி பழிய சுமந்த உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் அசிங்கமாக கேட்பான் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கண்டிப்பாக யோசிச்சு இதை செய்யணுங்க. அவனா பார்த்தீங்கன்னா இப்படி மட்டும் செய்யாத பாவம் பார்த்து விட்டுட்டாங்களான்னா இவங்க தலைக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது ரொம்பவுமே உறுதிங்க. அதே சமயம் அந்த மொபைலில் இருக்கிற வீடியோ இருக்கிற வரைக்கும் தான் இந்த ராஜேஸ்வரி எதுவும் பிளான் பண்ணாத இருப்பா. அதுவும் பிளான் பண்ணோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மொபைல் யாருக்கும் தெரியாத ஆட்டியை போட்டு அதில் இருக்கிற வீடியோ டெலிட் பண்ணணும்ன்ட்டு அதுக்குள்ளே நம்முடைய மல்லி அந்த வீடியோ விஜய்கிட்ட காட்டி விஜய்கிட்ட மல்லி நல்ல பேர் எடுத்துக்கணும். இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா தர்மடி வாங்கி தர்றது குறைய அவளை கனடாக்கே நம்முடைய விஜய் துரத்தி விடணும். அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவை வீட்டில் வச்சுக்கூடாதுங்க. அவளுமே ரொம்ப ஓவராக இந்த ராஜு கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா. அவளை அவங்க அம்மா கூட அவங்க அம்மா எங்கே இருக்காளோ அங்கேயே அனுப்பி வச்சிடணும். நம்முடைய விஜய் மல்லி வெண்பா 3 பேர் சந்தோஷமாக வாழணுங்க. ஆனால் நம்முடைய மல்லி மட்டும் இந்த வீடியோவை மட்டும் காட்டாத இருந்தாங்களா. நம்முடைய வெண்பா குட்டி மல்லியோட மொபைலை வாங்கி யூஸ் பண்ணுறப்போ அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி சும்மா இருப்பாங்களா, நம்ம மல்லியம்மா மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அவர் ஆஃபீஸில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஷேர் பண்ணி விட்டு நடக்கிறதே வேறு லெவலாக இருக்கும். நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய மல்லிக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்முடைய மல்லிக்கு ஒன்றுனா நம்முடைய வெண்பா குட்டி சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதேவி வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்பவுமே கொடுமையான விஷயம் நம்முடைய வெண்பாவுக்கு. இதை மாற்றணுன்னா இந்த வீடியோ டாடா பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்முடைய வெண்பா குட்டி கண்டிப்பாக இந்த வீடியோ விஜய்கிட்ட காட்டியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இல்லை அப்படி இல்லை நம்ம மல்லி கண்டிப்பாக அவங்களுடைய சேஃப்க்காக காட்டியே ஆகணும்னு நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.